பொலிசும் மஸ்தி அதுல ஒரு டேக் டைவர்ஷன் போடாம ரெண்டு படியும் சேர்த்துவாங்க தனி அப்படியே கிடக்கு. தடையெல்லாம் போடப்பட்டிருக்கு. சரி போய் பார்ப்போம். இது அண்டர் ரிப்பேர்ல இருக்குதுண்டா இந்த ரோட் மற்றும் ராணுவம் அந்த பாலம் வேலை முடிகிறது. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கண்டாவளையில் நின்று கொண்டிருக்கிறோம். கண்டாவளை பால வேலை தற்போது நடந்து கொண்டிருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 காலை 11:45 நாங்கள் அந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு பால வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும் இன்றைக்கி அந்த பக்கம் போவதற்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஓகே, கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் பாலத்தை அடிக்க வந்துட்டோம். இப்போ பாலத்துக்கிட்ட போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளிநொச்சி போலீஸ் மா அதிபர் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்களோட வாகனம் திருப்பப்பட்டு கொண்டிருக்குது. தொடர்ந்து முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் தற்காலிக செக்யூரிட்டி கார்டு ஒன்று இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் இவர்களுடைய பொருட்கள்லாம் இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய இரும்பு வளைவான தகடு போன்ற அமைப்பெல்லாம் காணப்படுது. பெரிய கப்பிக்கு போடுற கயிறும் இருக்குது. ஓ, நாங்கள் பார்க்க வந்தோம். என்ன நிலவரம் இன்றைக்கு? என்ன இப்போ இந்த பழைய பாலத்தெல்லாம் முழுமையாக கழட்டி எடுத்துருக்குறாங்க. தான் ஃபிட் பண்ணுவாங்க. நான் தானே எப்படி உறுதியாக தான் இருந்திருக்கேன். எவ்வளோ ஆனால் அந்த கொங்கிட்டு தானே உடைச்சது. பாலம் உடையில அந்த பழைய கொங்கிட்டு தான் உடனே அது தானே. ஆனால் இப்போ அதோட இது திறமா இருக்கும். அந்த இருந்த பாலத்தோட இந்த பாலம் நல்ல திறமா அது தானே. செய்யறாங்க தானே. நான் வந்து இப்படி வேறு அது தானே. ஓகே, சரி, சந்திப்போம். இன்றைக்கு தான் பழைய பாலம் முழுமையாக கலட்டி அகற்றப்பட்டதாக சொல்லப்படுது. கிட்ட போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மணி நேரத்தில் கண்டாவளை பாலத்தின் வேலை திட்டங்கள் எப்படி நடந்திருக்குது, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இது தொடர்பாக அறிஞ்சு கொண்டிருக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது தற்காலிக பாலம் இருக்கிற இடம். ஸோ பழைய பாலம் முற்றாக இந்த இடத்துலேருந்து அகற்றிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம். இங்கே முற்றாக இதெல்லாம் அகற்றிருக்கிறாங்க. இந்த இடத்துல கிளிநொச்சி போலீஸார் மற்றும் இராணுவம் இந்த இடத்த வந்து பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். பழைய பாலம் ஃபுல்லாக அகற்றிட்டாங்கன்னா ஐயா விலங்கையில் அந்த நிகழ்த்து வேறு. இப்போ செய்கிறது வேறு மாதிரி. அடுத்த பாலத்தை இப்படி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களோ? அந்த கட்டு கிடக்கு போல கிடக்கு. அந்த கட்டி சைட்டுக்கு அங்கே அதுக்கு கிடக்கல பேட்ச் மாதிரி அப்படியே வச்சுட்டு இந்த இந்த பேரையே அப்படியே லெவல் படுத்த போகிறோம். ஆட்டுக்கா தெரியும் வழி போட்டு அந்த அந்த அங்கே பட்டங்கள் கிடக்கல. பட்டத்தை ரோட்டுக்கு சைட்டுக்கு உண்டா போகிறோம். நாங்கள் மட்டை உண்டு. அது மாதிரி ஒரு 10-20 வரை கீழே இறக்க போகிறோம். வார தண்ணி அந்த வீட்லாம் தெரிக்கும். இவங்க எங்கள் இந்தியன் ஆர்மியெல்லாம் போயிட்டாங்களோ இன்றைக்கு? இல்லை இல்லையோ? எல்லாம் போயிட்டாங்க. டைம் சரி தானே. இல்லை, அவன் கொள்கையில் காலமே தெரியல. அவன் காலம் அதில் கரப்பு. ஓ, அது கிடக்கு என்னென்னா ஆக்களை காணையில் ஒரு வரையும்
அவன் வீட்டு இங்கே வேலை முடிக்கலைன்னா அங்கே போயிருப்போம். அங்கே எனக்கு எங்கே தங்கியிருக்கிறாங்க? அந்த இது அந்த பாலத்து பெரிய பாலத்து அதில் கேம்ப் போட்டிருக்குதோ? தங்கள் இந்த ஆங்கிருந்த கேம்பி போட்டாங்களே இல்லை. ஆடா அதுக்கான தங்கள் ரெண்டு அவங்கள்ட்ட இல்லை. இப்போ கிளிநொச்சி பக்கம் போனாங்க. சரி சரி. எல்லாம் ஜாபு போயிடுவாங்க. இந்த பக்கம் பாலம் முழுமையாக அகற்றப்பட்டிருக்குது. தண்ணி இப்படியே போய் கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடிய யாருக்கும். இந்த இடம் அத்தி வர போடப்படுது அப்படியே. தற்காலிகம் தான் இப்படி தான் இருந்தது. ஓகே வாங்க போ. நான் ஜேக் मैं वाहन नम मैं वाहन பாருங்க அந்த கப்பி சைஸ் என்ன சைஸில் இருக்குது. பைக்கும் கூட எத்தனை மணி ஆரம்பிச்சிங்க கூட வேலை செய்கிற வேண்டிய தற்காலிக வாஷ்ரூம்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஆம்புலன்ஸ் வண்டிகள் நிற்கிறது. ஓகே மக்கள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பால வேலை பரபரப்பாக நடந்து கொண்டிருக்குது. பட் அங்கால வேலை நடந்து கொண்டிருக்கிறதால அங்கால பக்கம் யாரையும் அனுமதிக்கலை. இதான் நிலவரம். நினைக்கிறேன் இன்றைக்கு நாளைக்குள்ளே அந்த பாலம் வேலை முடிஞ்சிருக்கு. முன்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாதையில் போக முடியாதுன்னு அறிவித்தல் கொடுக்கப்படலன்னு சொல்லி. இப்போ அதுல வந்து நீங்க ஒரு தடை போட்டிருப்பாங்க இல்லையா, அவளுக்கு டேக் டைவர்ஷன் வந்து நீங்க அவடத்தை போட்டிருக்க இதே விஷயம் தான். இதுல வந்து ஆர்டிஐயும் பொலிசும் வச்சு அதுல ஒரு டேக் டைவர்ஷன் போடாம 2 படியும் சேர்த்தவங்க. நீ சின்ன சின்ன விஷயங்கள் கூட இதுல இது அண்டர் ரிப்பேர்ல இருக்குதுண்டா இந்த ரோட் வந்து நீங்க அதுல டேக் டைவர்ஷன் போட்டிருக்க. டிராபிக் போலீஸ் டிராபிக் ஒன்று ஆர்டிஏ போட்டிருக்கணும். அப்படியே டிராபிக் போலீஸ் அதுல ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்க வேணுமே. ஒரு ஏஜென்ட்டுக்கு வர்றவங்க இங்க ஆன வந்துட்டு திருப்பி அங்க போக முடியாது. என்ன ஒரு பொறுப்பு இல்லாத இங்க இவங்க இதுல ஆர்டிஏ ஸ்டாஃப் நிக்கிறாங்களா? ஆனா இதே இன்சிடென்ட் வந்து நான் இது சீரியஸ் இன்சிடென்ட்னா 2 படியல் ட்ரிங்கோ படியல் இதுல இவங்க இந்த பாலத்துக்கு டேக் டைவர்ஷன் போடாம இதுல 2 படியல் விழுந்து செத்தவங்க தெரியுமா? இப்ப ஒரு 1 இயர் கூட இல்ல 21 வயது படியணும், இன்னொரு 22 வயது படியணும். நீங்க எங்க இருந்து யாழ்ப்பாணம் தான் வந்தீங்க? நான் யாழ்ப்பாணத்துல இருந்து வரேன். பரந்தன்ல இந்த அறிவித்தல் இல்லையா? பரந்தன்லையும் இல்ல இந்த அறிவித்தல் ஒன்று அந்த ரோட்ல போட்டிருக்கணும். பரந்தன்லையும் அந்த டேக் டைவர்ஷன் அங்க திரும்பி போகணும்ன்ற டைவர்ஷன் இல்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன்லேருந்து வர நிறைய வாகனங்கள் அப்படி நேரடியாக இந்த பாதையில் வந்துட்டு இடையில் திரும்பி போகிறாங்க. இடையில் எந்த ஒரு அறிவித்தல் பலகையும் வைக்கலண்டு, அதாவது ரோடு நடுவில் எந்த ஒரு அறிவித்தல் பலகையும் வைக்கலன்னு சொல்லி சிலர் முரண்பட்டு கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய யாருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு கார்காரர் வந்து உண்மையில் அந்தரப்பட்டு அந்த பாலம் வேலை செய்கிற இடத்த மட்டும் போயிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன்லேருந்து வர பாதை. இந்த பாதையிலேருந்து முன்னுக்கு இருக்க இந்த சந்தியில் தான் திரும்பி போகணும். ஆனால் போட் போட்டிருக்கிறாங்க. போட் பாருங்கள் எங்கே போட்டிருக்கிறாங்கண்டு. A35 முல்லைத்தீவு வீதி திருப்பமெண்டு இந்த இடத்துல போட் போட்டிருக்காங்க. ரோடிலிருந்து வாகனத்தை ஓடிக்கொண்டு வர டிரைவர் ஒருவருக்கு
பாருங்கள் டிரைவர் ஒருவருக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும் பாருங்கள். போனால் பள்ளத்தில் கொண்டு போய் இதை போர்டை போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இது தான் பிரச்சனையே. இந்த போட் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்திருந்தால் பாருங்கள், இந்த போட்டு இந்த இடத்துல இருந்திருக்குமா இருந்தால் உடனே பார்த்து திருப்பி போயிருப்பாங்க. இப்படி நிறைய பேர் அந்த இடத்துல போய் திரும்பி வர்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பரந்தன்லேருந்து புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவுக்கு போகிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிற இந்த பூங்காவன சந்தியில் திரும்பி வட்டக்கச்சி வழியால் போக வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஆனால் இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த போட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோடுலேருந்து ஒரு பள்ளத்தில் போட்டிருக்கிறதால இதை சரியான முறையில் பார்க்காம நிறைய பேர் பால வேலை நடக்க இடத்தை மட்டும் போய் திரும்பி வர பார்க்கக்கூடியதாக இருக்குது. உரிய அதிகாரிகள் கட்டாயம் இதை கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்களா இருந்தால் ஸோ நிறைய பேருக்கு இது உதவியாக இருக்கும் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.